ஐநா துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். துப்பாக்கி சத்தத்தை கேட்டதும் எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. சேரன் தாலியவே கட்டிருக்கலாம், அவரும் தாலியை கட்டுறதை விட்டுட்டு துப்பாக்கி சத்தம் கேட்டதும் தாலியை கட்டாம அப்படியே பாக்குறாரு. பார்த்தா சந்தாவுடைய மாமா. இங்க சந்தாவுடைய மாமாவை பார்த்ததும் சந்தாவும் அனீஸும் கடந்து பதறாங்க. சந்தா பார்த்தா அழுகவே ஆரம்பிச்சிடறாங்க. சந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் கேட்கவும், என்னுடைய மாமா அப்படின்னு சொல்லி சந்தா சொல்லவும், இங்க உள்ள பார்த்தா 4-5 தடிமாட்டு பயிலுக பத்தாதுக்கு அந்த மாமா அப்படின்னு சொல்லிட்டு கையில துப்பாக்கியோட பார்த்தா எல்லாரும் உள்ள வராங்க. அவங்கள பார்த்தது எல்லாரும் பதற ஆரம்பிக்கிறாங்க. துப்பாக்கியை காமிச்சிங்க சந்தாவுடைய மாமா ஹிந்தியில என்னென்னமோ கத்தவும் யாருக்கும் எதுவுமே புரியல. யாராவது ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சிங்க, துப்பாக்கி வச்சு சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவுடைய மாமா மிரட்ட விறுவிறுன்னு வந்து சந்தாவுடைய மாமா சந்தாவை கையை பிடிச்சி இழுக்கவும் எல்லாரும் பார்த்தா பார்த்துக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. சோழன் வேகமா ஓடியாந்து தடுக்கிறாரு. சோழனை பார்த்தா அடிக்க செஞ்சிடறாங்க. நிலா, பாண்டி, பல்லவன் எல்லாரும் கடந்து பதறாங்க. துப்பாக்கியை வச்சு பார்த்தா எல்லாரும் மிரட்ட ஆரம்பிச்சிடறாங்க. துப்பாக்கி வச்சு மிரட்டவும் சேரனால எதுவுமே செய்ய முடியல. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறாங்க. நிலாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சிசிடிவி கேமராவை பாக்குறாங்க. கோயில்ல சிசிடிவி கேமரா இருக்கு. இந்த ரவுடிக வந்து மிரட்டினது, சந்தாவுடைய மாமா கையில துப்பாக்கி வச்சு எல்லாத்தையும் மிரட்டினது, சந்தாவுடைய மாமா முதற்கொண்டு எல்லாமே பார்த்தா சிசிடிவி ரெக்கார்ட்ல பதிவாகிக்கிட்டு இருக்கு. இதை நிலா கவனிச்சுறாங்க. கோயில்ல சிசிடிவி கேமரா இருக்கு, இவங்க செய்யற அட்டூழிய அத்தனையுமே இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும், நம்ம போலீஸ்க்கு உடனே போன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வேகமா பார்த்தா போலீஸ்க்கு போன் பண்றாங்க. அதுக்குள்ள பார்த்தா சந்தாவுடைய மாமா கையை பிடிச்சு இழுத்து தரன்னு கூட்டிட்டு போய் வந்த வேன்ல பார்த்தா ஏத்தி சந்தாவை கடத்திட்டே போயிடறாங்க. இங்க அனீசு கடந்து கதற சேரன், பாண்டி, பல்லவன், சோழன், நடேசன் எல்லாரும் பார்த்தா பதறிக்கிட்டு கிடக்க. அப்பதான் நிலா சொல்றாங்க, அண்ணே ஒன்னும் பயப்படாதீங்க, நான் போலீஸ்க்கு போன் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்கையில சேரன் உட்காந்து அழுகவே ஆரம்பிச்சாரு. எல்லாரும் அரசல் புரசலா பேச ஆரம்பிக்கிறாங்க. யாரையவே துப்பாக்கியை கொண்டாந்தியா, அந்த பிள்ளைய வேற கடத்திட்டு போயிட்டியா, அவன் என்ன பண்ண போறானோ அந்த பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அரசல் புரசலா பேசிக்கிட்டு இருக்க. அதுக்குள்ளேயும் பார்த்தா போலீஸும் வந்துருது. யாருமா இங்கேருந்து ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும், சார் நான் தான் சார் ஃபோன் பண்ணேன், சிசிடிவி கேமரால நீங்க செக் பண்ணுங்க சார், இப்ப 4-5 ரவுடிங்க மாதிரி வந்தாங்க சார், வந்து துப்பாக்கியை காமிச்சு மிரட்டி துப்பாக்கியை வச்சு சுட்டு இங்க இருக்கிற எல்லாத்தையும் மிரட்டி கல்யாணம் பண்ண வந்த பொண்ணையும் கையை பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போயிட்டாங்க சார், வலுக்கட்டாயமா அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரி வாங்க சிசிடிவி கேமரா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோயில்ல போயிட்டு ஃபுட்டேஜை பார்த்தா செக் பண்ணி பாக்குறாங்க. சார் இவங்க தான் சார், ப்ளீஸ் சார் அந்த பொண்ணு ப்ளீஸ் சார் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க என்ன ஏதுன்னு சொல்லி இவங்களை தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும், போலீஸ் அங்கேருந்து பார்த்தா இங்கே கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி அதோடைய ஃபுட்டேஜ் வீடியோலாம் பார்த்தா கண்ட்ரோல் ரூமுக்கும் அனுப்புகிறாங்க. எல்லா செக் போஸ்ட்டுக்கும் பார்த்தா இந்த வீடியோவை அனுப்புகிறாங்க. இந்த நபர் எங்கேயும் தப்பிச்சு போகக்கூடாது, இந்த நபரை எந்த செக் போஸ்ட்டில் பார்த்தாலும் மடக்கி பிடிச்சி கைது பண்ண சொல்கிறாங்க. போலீஸ் சொன்னதும் பார்த்தா சேரனுக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க, கொஞ்ச நேரத்துல அவங்களை கண்டுபிடிச்சிடலாம், அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும், ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், பரவாயில்லம்மா ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்பட்டு இருக்கீங்க, எல்லா கண்ட்ரோல் ரூமுக்கும் இந்த வீடியோவை அனுப்பியாச்சு, எந்த செக் போஸ்ட்ல இருந்தும் தப்பிக்க முடியாது, இவனுங்களை பார்த்தா வடக்கன்க மாதிரிதான் இருக்கு, வடக்கன்கள்னா எப்படியாவது அதே வண்டியில போறதா இருந்தாலும் எந்த செக் போஸ்ட்டை விட்டு தப்பிக்க முடியாது, ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் தப்பிக்க முடியாது, எல்லா இடத்துலயும் போலீஸ் செக் போஸ்ட் இருக்கு, அதனால கூடிய சீக்கிரமே அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம், அந்த பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும், வந்ததுக்கு அப்புறம் நீங்க தாராளமா கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும், போலீஸ் பார்த்தா அங்கிருந்து கிளம்பி போயிடறாங்க. சேரனுக்கு பார்த்தா நிலா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்னை வருத்தப்படாதீங்கன்னு, இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்தா வந்துருவாங்க, சந்தா வந்ததும் கல்யாணம் பண்ணிட்டு தான் நம்ம இந்த கோயிலை விட்டே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இங்க போலீஸ்க்கு பார்த்தா அடுத்தடுத்து எல்லா செக் போஸ்ட்டுக்கும் போன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லா செக் போஸ்டையும் பார்த்தா செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா செக் போஸ்டையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சந்தாவுடைய மாமா வண்டியும் வருது. அதை பார்த்ததுமே இங்க சந்தாவுடைய மாமா பதறவும், போலீஸ் இருக்கு, இவளை பார்த்தா நம்மளை பிடிச்சிருவாங்களே, இவ ஏதாவது சொல்லி கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லி சந்தா மாமா யோசிக்கவும், ஏய் எதுவும் வாயை திறக்க கூடாது, என்ன ஏதுன்னு கேட்டாலும் வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்கணும், இல்லைன்னு வை உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி சந்தா மாமா மிரட்டவும், சந்தாவும் பார்த்தா அமைதியாவே இருக்காங்க. போலீஸ் செக் போஸ்ட்ல சந்தாவுடைய மாமா வண்டி வருது. போலீஸும் வராங்க. வீடியோ பார்த்தா இங்க எல்லா செக் போஸ்ட்டுக்கும் அனுப்பியிருக்கவும், அந்த வீடியோவை பார்த்ததுமே சந்தாவுடைய மாமாவை கண்டுபிடிச்சாங்க. ஏய் இறங்கடா கீழே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தா சந்தாவுடைய மாமால இருந்து எல்லாத்தையும் பார்த்தா கைது பண்ணிடுறாங்க. ஏமா நீதானம்மா இந்த பொண்ணு, இந்த வீடியோல இருக்கிற பொண்ணு நீதானம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் கேட்கவும், அப்ப சந்தா பார்த்தா எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. சந்தா அழுதுகிட்டே பார்த்தா ஹிந்தியில எல்லா விவரத்தையும் சொல்லவும், இங்க போலீஸும் பார்த்தா ஓரளவு புரிஞ்சுக்கிறாங்க. உடனே பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் வருது. சார்
நீங்கள் அனுப்பின வீடியோவில் இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையுமே இங்கே பக்கத்தில் இருக்க செக் போஸ்ட்டில் பிடிச்சிட்டாங்க சார், நீங்கள் உடனடியாக வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஃபோன் பண்ணவும் இங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தா எல்லாரும் போகிறாங்க. சந்தாவுடைய மாமாலேருந்து எல்லாரையும் பார்த்தா கூட்டிகிட்டு வராங்க. சந்தாவுடைய மாமாவை அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. துப்பாக்கியை வச்சு மிரட்டி பொதுமக்கள் கூட பார்க்காம எல்லாரையும் பயமுடுத்தி இங்கே ஒரு பொண்ணையும் கடத்திட்டு போன கேஸில் பார்த்தா சந்தாவுடைய மாமாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கோயிலுக்கு பார்த்தா எல்லாரையும் கூட்டிட்டும் வராங்க. அப்போ தான் சந்தாவும் பார்த்தா இங்கே கோயிலுக்கும் வராங்க. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸும் கூட்டிகிட்டு வராங்க. இந்தாங்க இவங்க தானே அவங்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும், சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இது எங்களுடைய கடமைமா, சரியான நேரத்துக்கு ஃபோன் பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாரையும் தெளிவாக நீங்கள் சொல்லிட்டீங்க, அதனால எங்களுக்கு கண்டுபிடிக்கவும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எல்லா செக் போஸ்ட்டுக்கும் வீடியோ அனுப்புனதுனால செக் போஸ்ட்டில் ஈஸியாக சிக்கிக்கிட்டானுங்க, அதனால இவனுங்களை கைது பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும், அப்போ தான் நிலா இங்கே சந்தாவுடைய மாமா கிட்ட போயிட்டு கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அறவுறாங்க. வலுக்கட்டாயமாக ஒரு பொண்ணை கடத்திட்டு போக பார்க்குற, உனக்கெல்லாம் அறிவே இல்லை, அந்த பொண்ணு விருப்பப்பட்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற போறா, அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லை, விருப்பப்படாத அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி என்னடா செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா பார்த்தா அந்த ஆளுக்கிட்ட பார்த்தா பேசவும், உனக்கு தான் ஒரு மண்ணும் புரியாதே, ஆனால் அடிச்சடி வலிக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு, சார் இவனுங்களை கூட்டிகிட்டு போங்க சார், நல்ல நேரம் முடிய போகுது அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இங்கே சேரனுக்கும் சந்தாவுக்கும் பார்த்தா நல்லபடியாக கல்யாணமே நடந்து முடிஞ்சிருது. நல்ல வேலைக்கு நிலா நீ சரியாக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாமா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், எல்லாரும் பார்த்தா நிலாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா வானதிக்கு இது பிடிக்கவே இல்லை. எல்லாரும் நிலாவை புகழ்ந்து தள்ளவும் வானதிக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சேரன் நல்லபடியாக சந்தா கழுத்தில் தாலி கட்டினதும் சந்தா பார்த்தா நிலாவை கட்டி பிடிச்சி அழுது நன்றி சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு நிலா, என்ன இதுக்கெல்லாமா நன்றி சொல்லுவீங்க, நீங்கள் எங்கள் வீட்டு பொண்ணு, உங்களை அவ்வளோ சீக்கிரமாக விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரின்னு வாங்க வீட்டுக்கு போகலாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லி சந்தாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் முடிஞ்ச கையோட வீட்டுக்கு எல்லாரும் வராங்க. நிலா சந்தாவையும் சேரனையும் பார்த்தா ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் பாலும் பழமெல்லாம் கொடுத்து எல்லாரும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சோழன், நல்ல வேலைக்குனே இந்த தடவையும் கல்யாணம் நின்று போய் நம்ம எல்லாரும் வெறுங்கையோட வீட்டுக்கு வருவோம்னு நினச்சோம், ஆனால் பாதி நேரத்தில் அந்த மாதிரி சம்பவம் நடந்தாலும் அதுக்கப்புறம் எப்படியோ நிலா புண்ணியத்தில் உனக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வானதி முகம் உருன்னே இருக்கு. இதை பாண்டி கவனிச்சிடறாரு. வானதியை வெளியே கூட்டிட்டு வந்து, ஏ வானதி என்னாச்சு உனக்கு, ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவும், என்ன இப்போ சந்தா திரும்ப கிடைச்சிட்டாங்க, கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு, எல்லாரும் என்னமோ நிலாவையே ரொம்ப தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், அவங்க செஞ்ச காரியம் அப்படி, அதனால எல்லாரும் அவங்கள பாராட்டுறாங்க, இதை நீ செஞ்சிருந்தேனாலும் உன்னைய பாராட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், அதெல்லாம் என்னையெல்லாம் பாராட்டியிருக்க மாட்டாங்க, இவங்கன்றதுனால தான் இவ்வளவு தூரம் கோயிலிருந்து வீடு வர வரையிலிருந்து வீட்டுக்கு வந்ததுலேருந்து இவங்க புராணமாக பாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், அவங்க அப்படி செஞ்சுருக்காங்க, சரியான நேரத்துக்கு அவங்க போலீஸை வர சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாம் தெளிவாக எல்லாம் அவங்க சொன்னதுனால அந்த ரவுடிகிட்ட இருந்து அண்ணியை காப்பாற்ற முடிஞ்சு இப்போ சேரண்ணனாவுக்கும் அன்னிக்கும் கல்யாணம் நடந்திருக்கு, அதுதான் காரணம், அவங்கள புகழ்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் பார்த்தா நிலாவுக்கு ஏற்றுக்கிட்டே பேசுகிறாரு. இது வானதிக்கு சுத்தமாக பிடிக்கல.